அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மஸ்லின் சாஃப்ட் பரோட்டா பண்ணலாம். மஸ்லின் துணியை போலயே ரொம்ப மெதுவாக இருக்கும். அடிக்க வேண்டாம், துவைக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒரு 30 நிமிஷம் இதை ஊற வச்சா மட்டுமே போதும். ரொம்ப சாஃப்டான ஒரு டேஸ்டான ஒரு நம்ம பரோட்டா பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன். இதில் வர 5 உருண்டை வரும், 5 பரோட்டா வரும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் பவுடர் எல்லா பக்கமும் போன மாதிரி கலந்துக்கலாம். இது பாருங்கள், லேசாக சுட வச்ச தண்ணி. இது கை பொறுக்கிற அளவுக்கு, ரொம்ப சூடானது இல்லை, வார்ம் வாட்டர் தான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் ஒன்றும் பிசைய வேண்டாம். நான் பாருங்கள் இப்படி லைட்டாக பிசைகிறேன். இதே மாதிரி பிசைஞ்சாவே போதும். மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இதை 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறுறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி எதுவுமே லேட் ஆகாது. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மாவு. இதை நமக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து 5 உருண்டை பிடிச்சிருக்கேன். இதில் 6 7 கூட பிடிச்சிக்கலாம். நான் 5 தான் பிடிச்சிருக்கேன். இப்போ இது சப்பாத்தி மணையில் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இந்த எண்ணெய் கலவையை ஊற்றி நல்லா எல்லா ஓரமும் பட்ட மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவிக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெயும் மாவையும் தூவிக்கலாம். கீழே இருக்கிற லேயரும் மடித்து விட்டுடலாம். அதுக்கு மேலேயும் எண்ணெயும் மாவும் தூவிக்கலாம். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெளியில் தள்ளி இருக்கிற மாவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உள்ளே தள்ளி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய், அப்புறம் மாவு, அப்புறம் எண்ணெய், அப்புறம் மாவு. மடித்து விட்ட இடத்துல எல்லாமே எண்ணெயும் மாவும் கலந்துக்கலாம். பாருங்கள், இதான் முதல்ல போட்டது, 2வது, 3வது, 4வது. இதே ஆர்டரில் தான் நம்ம இப்போ இதை சுட போகிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா ஸ்கொயராக இதை திரட்டிக்கலாம். திரட்டி இப்போ சூடான தவாவில் நம்ம இதை போட்டுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அடியில் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த அப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வரும். நான் பொறுமையாக கட்டினா உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். வீடியோ பெருசாக போகிறதுனால நான் சுருக்கி ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல எனக்கு. பாருங்கள், சுடும்போதே எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம சுட்டாச்சு. அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூடாக இருக்குது, அதனால் எனக்கு சரியாக அது உடைக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
பிடிச்சிருந்தா லைக்